ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜியோட புது ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜியோ நம்மளுக்கு நிறையா அன்லிமிட்டடாக கால் ஃப்ரீயெல்லாம் கொடுத்துருந்தாங்க, நெட்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. 31 வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1 ஜிபி வந்து ஃப்ரீயாக நெட்டு கொடுத்துருந்தாங்க, நெட்டு ஜிபி கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து புதுசாக ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா ஜியோ ப்ரைம்னு சொல்லிட்டு அவங்க புதுசாக ஒரு ஆஃபர் சொல்லியிருக்காங்க. அந்த ஆஃபர் படி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதில் வந்து முதல்ல நீங்கள் ஒரு 99 ரூபாய்க்கு மார்ச் 1லேருந்து 31க்குள்ளே ரீசார்ஜ் பண்ணி அவங்களோட அந்த ப்ரைமுங்கிற இதுக்குள்ளே நீங்கள் முதல்ல உள்ளே போய்க்கணும். அப்போ தான் வந்து அதுக்கப்புறமா அவங்க சொல்லி ஆஃபர்லாம் ப்ரைமுங்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வெல்கம் ஆஃபர், இப்போ இதெல்லாம் ஹாப்பி நியூ இயர் ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு எது மேலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் அவங்க சொல்லிக்கிற ஜியோ ப்ரைமுங்கிறதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு வந்து நீங்கள் வந்து 99 ரூபா வந்து கட்டினு வச்சுக்கலாம். 2018 வரைக்கும் முடிகிற வரைக்கும் இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து காசு ஒன்று பே பண்ணோன்னா அந்த ஆஃபருக்குள்ள தொடர்ந்து நீடிப்பீங்க. அது கட்டிட்டா நீங்கள் திரும்பியும் 1 ஜிபி ஃப்ரீயாக யூஸ் பண்ண அப்போலாம் கிடையாது. கட்டின பிறகு 303 ரூபா வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து மாதத்துக்கு வந்து பணம் கட்டினீங்கன்னா இப்போ இருக்கிற வெல்கம் ஆஃபரில் வர 1 ஜிபி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு 303 ரூபா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 1 ஜிபிக்கு வந்து 10 ரூபா, ஓகே, 10 ரூபா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து இது வந்து என்னென்னா, அவங்க வந்து 100 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து அவங்க 170 டேஸில் வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா, அந்த இருக்கு பாருங்க, இந்த ஓகே, இதை வந்து அவங்க வந்து ஆஃபீஸில் நீங்கள் அம்பானி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து நான் கையில் ஜியோ வந்து ஃப்ரீயாக இருக்கிற வரைக்கும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன், இல்லைனா எனக்கு வேறு என்ன இது இருக்குன்னு நினச்சிங்கன்னா விட்டுடுங்க. ஆனால் வந்து இதில் நல்ல ஆஃபர் தான். இது வந்து இப்போ பணமே கொடுத்தாலும் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. 1 ஜிபி 10 ரூபா, ஒரு 303 ரூபாய்னா ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 10 ரூபா கணக்கு வருது. 10 ரூபாய்க்கு 1 ஜிபி. ஏர்டெல்லாம் இப்போ தான் ஓரளவு குறைச்சிருக்காங்க. அதுவே கிட்டத்தட்ட இதுக்கு வந்து எத்தனையோ மடங்கு அதிகமாக இருக்குது. உங்கள் இதில் ஸ்பீடு கரெக்டானு வச்சுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா மார்ச் 31 99 ரூபா வந்து ரீசார்ஜ் பண்ணிங்க. அதெல்லாம் நீங்கள் எங்கெங்கே பண்ணலான்னா, மை ஜியோங்கிற அந்த இதில் போய்க்கலாம், இல்லைனா மை ஜியோ வெப்சைட்டில் ஜியோ வெப்சைட்டில் பண்ணிக்கலாம். இல்லைனா எங்கேயாச்சும் ஸ்டோர் இருந்தால் ஜியோ ஸ்டோர் உங்கள் இதில் பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே போய் நீங்கள் இது பண்ணிங்க. அப்புறமா நீங்கள் 303 ரூபா எந்த மாதத்துக்கு வேணுமோ, நான் இந்த மாதம் மட்டும் எனக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா 303 ரூபா இது பண்ணால் 1 ஜிபி. அதுக்கப்புறம் வேணால் அதுக்கப்புறம் சில ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. 115 அதுமாரி அமௌண்ட்டுக்குலாம் வந்து 1 ஜிபிக்கு மேலே போகிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.